கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேலையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் தெய்வ செய்திக்காய் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் அடிக்கப்பட்டு எங்களுக்காய் மரித்து எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்ட இந்த நாட்களிலே ஆண்டவரே அதை நினைவு கூறும்படியா இப்பொழுது எங்கள் சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய சுய மாமிசம் ஆண்டவரே எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசி இடைபெற்று அருளப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையிலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது: அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. இங்க நாம் கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய ஒரு குணாதிசயத்தை குறித்து இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது என்ன காரியம், என்ன சொல்லுகிறது? அவர் காத்திருந்த தேவன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வசனம் நாம் கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை அடைய வேண்டும் என்று நாம் அநேக நேரங்களில் கேள்விப்பட்டு இருக்கிறோம். வசனமும் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் எதை செய்கிறாரோ அதைத்தான் தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாகவும், தேவனுடைய குணாதிசயத்திலே ஒரு குணாதிசயம் என்னவென்றால் அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது: அவர் காத்திருக்கிற தேவனாயிருக்கிறாராம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு தேவன் காத்திருக்கிறார். இங்க வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது பாருங்க, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே. அப்ப எந்த நாட்களிலே கர்த்தர் காத்திருந்தாராம்? அந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அவர் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் நாட்களிலே. அப்ப கர்த்தர் நோவாவின் நாட்களிலே அவர் காத்திருந்ததை காட்டுகிறது. இந்த நாட்களிலே நாம் கிருபையின் காலத்திலே வாழுகிறோம். நீங்க மோசேயின் நாட்கள், ஆபிரகாமின் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக தேவனுடைய தண்டனைகள் ஜனங்கள் மீது வரும். ஜனங்கள் தவறு செய்யும்போது உடனடியாக அங்கு காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு தேவனை குறித்து, பழைய ஏற்பாட்டு தேவனை குறித்து ஒரு எண்ணம் அல்லது அவரை குறித்து நாம் யோசித்து பார்த்தாலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அக்கினிமயமாய் வெளிப்பட்டார், அவர் ஸ்ட்ரிக்டான தேவனாய் காணப்படுகிறார் என்றுதான் நாம் யோசிக்கிறோம். ஆனா கிருபையின் காலமாய் இல்லாத அந்த நாட்களில் கூட, மனசாட்சியின் காலமும் இருந்த அந்த நாட்களில் கூட கர்த்தர் அவர் காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறாராம். இது அதே மாத்திரமல்ல, எதுவரைக்கும் அவர் காத்திருக்கிறாராம்? நாம் இந்த வசனத்தின்படி மேலோட்டமாய் நாம் வாசித்தோம் என்றால் நோவாவின் ஜலப்பிரவாகம் வரைக்கும் காத்திருக்கிறார் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவிகள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப எந்த ஆவியை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறதாம்? 19வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அப்ப தேவன் சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டு நமக்காய் அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்த பின்பும் அவர் இன்னும் 3ஆம் நாள் உயிர் பெறவில்லை. உயிர் பெறுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்கிறாராம்? அவர் காவலில் இருந்த ஆவிகளோடு அவர் பிரசங்கம் பண்ணுகிறவராய் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் அடிக்கப்படும் வரைக்கும் தேவன் அவர்களுக்காய் காத்திருக்கிறவராய் காணப்படுகிறார்.
அவர் பிரயாயம் வரைக்கும் மாத்திரம் காத்திருக்கிற தேவன் அல்ல, அவர்கள் மரித்தாலும் அவர்களுடைய ஆவிகள் காக்கப்படும்படியாய் அவர் தேவன் காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த ஆவிகள் எந்த ஆவிகளாம்? நோவாவின் நாட்களிலே பேழைக்குள் பிரவேசிக்காமல் மரித்து போன ஆவிகளை உடையவைகள். அல்லது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, நோவாவின் காலத்திலே பேழைக்குள் பிரவேசிக்காமல் மரித்து போன மனிதர்களை தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. ஆனா அதுல ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் எப்படி காத்திருந்தாராம். அந்த வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீடிய பொறுமையோடு அவர் காத்திருந்தாராம். இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் அநேக நேரம் நினைக்கிறோம், நாம தான் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம், நாம தான் தேவனோட காத்திருந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நாம் காத்திருப்பதை காட்டிலும் அவர் நீடிய பொறுமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நமக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, ஏன் இது நடக்கிறது? கொஞ்ச நேரம் நம்ம காத்திருக்கிறோம், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்கிறோம், 2 நாள் ஜெபிக்கிறோம், ஒரு வாரம் ஜெபிக்கிறோம். அடுத்த நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்னவாய் மாறுகிறது? ஆண்டவரே, இவ்வளோ ஜெபம் பண்றேனே, எனக்கு ஏன் இன்னும் நடக்கல? ஏன் என்னால இது செய்ய முடியல என்று சொல்லி நம்மளால் பொறுமையா இருக்க முடியாமல் நாம் தேவ சமூகத்திலே போராடுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். எதற்காக இந்த வசனத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார்? எப்படி நோவாவின் நாட்களிலே நடந்து கொண்டிருந்ததோ அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய சுற்றிலும் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே இப்படிதான் நடக்கும் என்று. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசுவே சொல்லுகிறார், நோவாவின் நாட்களில் காணப்பட்டது போல கடைசி நாட்களிலே நடக்கும். இன்றைக்கு கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நம்மை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நீடிய பொறுமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் நீடிய பொறுமையா இருக்கிறது என்பது எதை காட்டுகிறதாம்? ரட்சிப்பை காட்டுகிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். இந்த நீடிய பொறுமை என்பது எதை காட்டுகிறதாம்? தேவனுடைய ரட்சிப்பை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்துல இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பதை காட்டிலும் நீர் எனக்காய் காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறீர். என்னை ரட்சிக்கும்படியா, என்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளும்படியா நீ காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமாக. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இன்றைக்கு தேவனுடைய மரணத்தை குறித்தும் அவர் நமக்காய் மரித்ததை குறித்தும் நினைவு கூறுகிற நாளாய் இருக்கிறது. சரி, இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் நீடிய பொறுமையோடு காத்திருந்தாராம். எந்த ஜனங்களுக்கு அவர் காத்திருந்திருக்கிறார்? நோவாவின் ஜனங்களுக்கு. அப்ப நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது? அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்தார் என்பதை பார்த்து நாம் அதோடு நம்முடைய ஜீவியத்தை ஒப்பிட்டு இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. முதலாவதாக இந்த நோவாவின் ஜனங்கள் என்று, நோவாவின் காலத்து ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப நோவாவின் காலத்து ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்களாம்? வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வசனம் எப்படியா சொல்லுகிற, அந்நாட்களிலே ராட்சசர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவாவின் நாட்களிலே காணப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அவர்கள் கூடுகிறவர்களாய் இருந்தார்கள். இங்கு சொல்லப்படுகிற கூடுகிறது என்பது ஐக்கியத்தை காட்டுகிறது. அவர்கள் எப்படிப்பட்ட ஐக்கியம் கொண்டவர்களாய் இருந்தார்களாம்? தேவ மனுஷர்களும் மனுஷ குமாரத்திகளோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் இருந்தார்கள். இங்கு சொல்லப்படுகிற தேவ மனுஷர்கள், தேவகுமாரர்கள் மற்றும் மனுஷ குமாரத்திகள், இதனுடைய நீங்க விளக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், சிலர் சொல்லுகிறார்கள் தேவகுமாரர்கள் என்பது
சேத்தின் வம்சத்தாரும், மனுஷகுமாரத்திகள் என்பது காயினின் வம்சத்தார். ஏனென்றால் ஆபேல் கொலை செய்யப்பட்டு மரித்து போனான், அவனுக்கு சந்ததி இல்லை. அப்ப சேத்தினுடைய குமாரர்களும் தேவ மனுஷர்களாய் அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது சேத் ஆதாமை போல இருந்தான். அதை வைத்துக் கொண்டு சிலர் சொல்லுகிறார்கள் அது சேத்தினுடைய வம்சத்தை காட்டுகிறது. மனுஷகுமாரத்திகள் அது காயினுடைய வம்சத்தையும் உலகத்திற்குரிய காயினுடைய ஜனங்களை காட்டுகிறது என்று சொல்லுகிறார். இன்னும் சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இவர்கள் விழுந்து போன தூதர்கள் என்று தேவகுமாரர்களை சொல்லுகிறார்கள். தேவகுமாரர்கள் யார் என்றால் விழுந்து போன தூதர்கள். இந்த மனுஷகுமாரத்திகள் என்பது மாம்சிகத்தில் இருந்த மனுஷர்களுடைய குமாரத்திகளை காட்டுகிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் 2 பேரும் இணைந்ததுனாலதான் ராட்சசர்கள் பிறந்தார்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா இதை நாம் ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்த்தோம் என்றால் இது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. தேவகுமாரர்கள் என்பது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட தேவ ஜனத்தை காட்டுகிறது. மனுஷகுமாரர்கள் என்பது யாரை என்றால் அவர்கள் தேவ சாயலை இழந்து போய் உலகத்திற்கு பின்பாக செல்லுகிற ஜனத்தை காட்டுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலையும் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நாம் போய் நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படி கர்த்தர் நம்ம மனுஷனை உண்டாக்குவோம் என்று தேவன் சொல்லுகிறார். அங்கு சொல்லப்படுகிற ரூபமும் சாயலும் என்பது எதை காட்டுகிறது என்றால் அவரை மாதிரியே இருக்கிறது. அந்த இது இல்ல, சரீரத்தின்படி அவரை மாதிரியே இருக்கிறது, அது கிடையாது. அது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது, தேவனுடைய குணாதிசயத்தை காட்டுகிறது, பரிசுத்தத்தை காட்டுகிறது. சாயல் என்பது பரிசுத்தத்தையும் ரூபம் என்பது தேவனுடைய ஆளுகை. அதைத்தான் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை நம் தேவ சித்தமானால் பின்வரும் நாட்களில் நாம் படிக்கலாம். அது வசனம் சொல்லுகிற நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் சாயல் என்பது பரிசுத்தத்தையும் 2வது ரூபம் என்பது அது ஆளுகையும் காட்டுது. அப்ப தேவன் மனிதனை எப்படி ஆளுகை எப்படி உருவாக்கினாராம்? அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய ரூபத்திலும் ஆகிய ஆளுகையிலும் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கிறார். அதுதான் தேவகுமாரர்கள். ஆனா மனுஷகுமாரத்திகள் என்று சொல்லியிருக்கிறது யார் என்றால் இந்த தேவனை இழந்து போய் மனுஷர்களாய் மாறினவர்கள். அதுதான் காயினுடைய சந்ததி என்று நாம் உதாரணத்துக்கு நாம் பார்க்கலாம். ஏனென்றால் சேத் ஆதாமின் வழியிலே வந்து தேவனுக்கு பிரியமானவனாய் நடந்தான். ஆனால் காயினோ அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்காமல் அவன் முகம் வேறுபட்டவனாய் யாபேலை கொலை செய்து மண்ணுக்குரியவனாய் அவன் மாறி போனான். தேவ சாயலை இழந்து போனான். அதனாலதான் காயின் கேட்கிறான், ஆண்டவரே என்னை பார்க்கிறவர்கள் என்னை கொலை செய்து போடாதபடிக்கு உம்முடைய அடையாளத்தை என் நெற்றியிலே போடும். காரணம் என்ன? அவன் மண்ணுக்குரியவனை போல மாறி போனான். அந்த மண்ணுக்குரியவைகள் என்று இன்னொரு விதத்திலே நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் மிருகங்களை காட்டுகிறது. அந்த நாட்களிலே ஏதேன் தோட்டத்துல எல்லாமே ஒன்னாதான் வாழ்ந்துச்சு. ஆனா ஏதேமிலிருந்து துரத்தப்பட்ட உடனே மனுஷர்கள் மிருகங்களை வேட்டையாடுகிறவர்களாய் மிருகங்களோடு போராடுகிறவர்களாய் இருந்தார். அதனாலதான் காயினை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் மீது தேவன் அடையாளத்தை போட்டார், உன்னை கொல்லுகிறவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அது எதை காட்டுகிறது? அவன் மிருகத்தை போல பூமிக்குரியவனாய் அவன் மாறி போனான். அப்ப இங்க சொல்லப்படுகிற தேவகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகள் என்பது யாரை காட்டுகிறது? தேவ ஜனமும் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொண்டவர்களும் இன்னொன்னும் தேவ சாயலை இழந்து வேறு பிரிக்கப்படாமல் கர்த்தருடைய வழியிலே இல்லாமல் போனவர்களை தான் இங்கு காட்டுகிறது. அப்ப இங்க என்ன நடக்கிறது? நோவாவின் நாட்களில் இருந்து ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சயனிக்கிறவர்களாய் இணைகிறவர்களாய் காணப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து போய் அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே ஜனங்களை போல் அவர்கள் மாறி போனார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அடையாளத்தை அவர்கள் இழந்து போனார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த மகிமையை அவர்கள் இழந்து போனார்கள். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வேறுபடுத்தலின் ஜீவியத்தை அவர்கள் இழந்து போய் அவர்கள் மனுஷகுமாரத்திகளோடு அவர்கள் இணைகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் மனுஷகுமாரத்திகளோடு இணைவதற்கான காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று வசனம் சொல்லல.
அவர்கள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று வசனம் சொல்ல, அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் கண்ணின் இச்சைக்குள் விழுந்து போனதை காட்டுகிறது. இதற்கு சிறந்த உதாரணம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் உதாரணமாய் பார்க்க முடியும். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? ஏவாள் அந்த பழத்தை பார்க்கும் பொழுது அவள் பார்வைக்கு இன்பமாய் இருந்தது. அப்ப அவள் விழுந்து போனதற்கான முக்கியமான காரணம் என்ன? கண்ணின் இச்சையிலே அவள் விழுந்து போனாள். இங்கேயும் தேவகுமாரர்கள் விழுந்து போவதற்கான காரணம் என்ன? அவர்கள் கண்ணின் இச்சையிலே விழுந்து போய் மனுஷ குமாரத்தைகளை சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டார்கள். இப்படிப்பட்ட ஜனத்திற்கு இடையாகத்தான் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் காணப்பட்டார். எதற்காக இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம்? நம்முடைய ஜீவியத்திலும் இப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாளைக்கு நாம் தேவனுடைய உயிர்த்தெழுதலை நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் மகிமை பாராட்ட போகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர் எப்படி ஆவிக்கு பிரசங்கித்தாரோ, எப்படி கர்த்தர் ஆவிக்குரிய காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தாரோ, அதே தேவன் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எதற்காக? நம்முடைய ஜீவியத்தை இன்றைக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நம்முடைய கண்ணின் பார்வை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தேவனுடைய ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான், அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான். ஆனாலும் நம்முடைய நடக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒரு பக்கத்திலே நாம் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், ஒரு பக்கத்திலே நாம் தேவ மனுஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கத்திலே நம்முடைய பார்வை எப்படி இருக்கு? மனுஷ குமாரத்திகளை கண்டு அவர்கள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டுகொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இங்கு சொல்லப்படுகிற மனுஷகுமாரத்தை இன்னொரு விதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அது உலகத்தை காட்டுகிறதா இருக்கிறது, உலகத்தின் லௌகிகத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. அப்ப நம்முடைய பார்வை இன்றைக்கு கர்த்தர் மீது இருக்கிறதா அது உலகத்தின் மீது இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இங்கு இருந்த ஜனங்கள் ஒருவரும் தேவனை அறியாதவர்கள் அல்ல. ஏனென்றால் அதுதான் தேவன் ஆதாமை உருவாக்கின காலத்திலிருந்து 7 தலைமுறை கிட்டதான் அது வருது. அப்ப எல்லாரும் தேவனை அறிஞ்சவங்க தான், எல்லாரும் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் என்று அறிந்திருக்கிறார்கள். அப்ப எல்லாம் தெரிந்தும் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு கூடுகிறவர்களாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் உலகத்தோடு கூடுகிறதா இருக்கும் என்றால் நாமும் இப்படி நமக்காய் இன்றைக்கு தேவன் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். என்றைக்கு எப்படி அந்த இளைய குமாரனுக்காய் அந்த தகப்பன் காத்திருந்தாரோ, இன்றைக்கு கர்த்தர் தேவன் நமக்காய் பாடுபட்ட தேவன், அவர் நமக்காய் காத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் இன்னும் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இந்த கிருபையின் காலங்கள் முடிவுக்கு வரப்போகிற நாட்களாய் காணப்படுகிறது. நாம் கடைசி காலத்திலே வாழுகிறவர்களாய் இருக்கிறோம். எங்கு சுற்றி பார்த்தாலும் யுத்தம் வருகிறது. மத்தேயு 24 கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் எல்லா இடத்திலும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் அதை மறந்தவர்களாய், அதை நாம் காணாதவர்களை போல் நம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டவர்களாய் இருந்தோம் என்றால் நம்மளை போல் பரிதவிக்கத்தக்கவர்கள் ஒருவரும் கிடையாது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போமாக. அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், எல்லாம் உண்மைதான். அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினார், உண்மைதான். ஆனால் நம்மளை நாமே நிதானித்து பார்த்தோம் நிதானித்து பார்த்தோம் மாத்திரமே நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்பட முடியும். சிலுவையின் அருகில இருந்த ஒரு போர் வீரன் தேவனால் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். 2 பேர் சிலுவையின் அருகில இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். ஒருவர் யார் என்றால் சிலுவையிலே இயேசுவோடு ஒரு தொங்கின மனுஷன். அவனை குறித்து இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு நீ பரதேசியில் இருப்பாய். இன்னொரு மனுஷன் யார் என்றால் சிலுவைக்கு கீழே இருந்தவன். அவன் இயேசுவினுடைய பாடுகளை பார்க்கிறான். இயேசுனுடைய பாடுகளை பார்த்துட்டு இது ஒரு மனுஷனை போல இருக்கிறார் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த 3ஆம் சமயத்திலே அங்கு இயேசுவின் ஏலி ஏலி சமத்தாயி என்று அந்த வசனம் சொன்ன பிறகு அங்கே நடக்கிற பூமி எதிர்ச்சி, மத்திய 26வது அதிகாரம் 57வது வசனத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பூமி எதிர்ச்சி நடக்கிறது. இது எல்லாம் பார்த்த உடனே இவர்தான் மெய்யான தேவகுமாரன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அங்கு அவன் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறதை காட்டுகிறது.
எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? அன்றைக்கு தேவனை அறியாதவர்களும் தேவனுக்கு விரோதமாய் பேசினவர்களும் அவருடைய பாடுகளை பார்த்து ரட்சிக்கப்பட்டார்கள். நாமும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவகுமாரர்களும் மனுஷகுமாரர்களோடு இணைகிறதை போல் நாம் காணப்பட்டோம் என்றால் அந்த ரட்சிப்புக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் மாறி போகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிற யாருடைய நாட்களை எப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே கர்த்தர் பொறுமையா இருந்தாராம்? அவர்கள் கூடுகிறவர்களாய் இருந்தார்கள். யாரோடு? உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எல்லாவற்றையும் எனக்கு அனுமதிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் என்ன நினைச்சாலும் இந்த பூமியில என்னால செய்ய முடியும். அவர்கள் செய்கிறபடி என்னால வாழ முடியும். அவர்கள் லௌகீக வாழ்க்கையில என்னாலேயே இருக்க முடியும். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார்? ஆனா எல்லாமே எனக்கு தகுதியாயிராது. அடுத்ததா இன்னொன்னு சொல்லுகிறார் பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒன்னு அவர் தகுதியாயிராது என்று சொல்லுகிறார், 2வது அடிமைப்பட மாட்டேன். இதுக்கு அர்த்தம் என்ன? அவர் என்ன சொல்லுகிறார்? சில காரியங்களை என்னால நான் அனுபவிக்க கூடாது, அது எனக்கு தகுதி கிடையாது, என்னோட லெவல் அது கிடையாது, நான் அதை அனுபவிக்க மாட்டேன், அதை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், நான் அதை பின்னாடி போக கூட மாட்டேன், நான் அதை விட்டு விலகி இருக்கிறவனாய் காணப்படுகிறேன். அதே போல சில காரியங்கள் என் உலகத்தின் வாழ்க்கைக்கு தேவையா இருக்கு, அதை நான் பயன்படுத்துகிறேன், அதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு அதை உதவியாய் நான் பயன்படுத்துகிறேன். ஆனா அதே நேரத்துல அதற்கு நான் அடிமையாய் கடந்து சொல்வது கிடையாது. இதற்கு சில உதாரணங்களை நாம் சொல்லணும்னா, பாவம் செய்கிறவர்கள் மதுபானங்கள் போதை வஸ்துகளை பயன்படுத்துவர்களை பார்த்தால் நாம் விலகி இருப்போம். ஏனென்றால் அதை நாம் அனுபவிக்கலாம், ஆனாலும் அதை அனுபவிக்க நமக்கு தகுதி கிடையாது, அதை நாம் விட்டு விலகி இருக்கணும் என்று வசனம் சொல்லுகிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய தேவைகள் அதிகமா இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், பண தேவைகள் இருக்கும், அல்லது ஏதாவது மனுஷர்களுடைய ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில தேவை இருக்கும். ஏனென்றால் நாம் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும் நம் பூமியில தான் வாழ்றோம். நம்முடைய ஐக்கியம் மற்ற மார்க்கத்தாரோடும் மற்ற மனிதர்களோடு இருக்கு. அவர்கள் பாவிகளா இருக்கலாம், பரிசுத்தவான்களா இருக்கலாம், சன்மார்களா இருக்கலாம், துன்மார்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சில காரியங்கள் நம்ம அவங்களோட சேர வேண்டியதாக தான் இருக்கும். ஆனாலும் அங்க பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நான் அவைகளுக்கு அடிமையாகுவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் இல்லாம போனா நான் வாழ முடியாது என்கிற வார்த்தை, அந்த நிலைமைக்கு நான் தள்ளமாட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இதுதான் வேறுபாட்டின் ஜீவியத்தை காட்டுகிறது. இதுதான் தேவகுமாரர்களுடைய ஜீவியத்தை காட்டுகிறது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவகுமாரர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவகுமாரர்களுடைய வாழ்க்கையா இருக்கிறது. நாம் கர்த்தருடைய சாயலை பெற்றவர்களா இருக்கிறோம். ஆனால் நம்முடைய நடத்தை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழுகிறோமா? வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை வாழுகிறோமா? நாம் கர்த்தருக்காய் பரிசுத்த ஜீவியத்தை வாழுகிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் என்பது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம யாரையும் கிரீட் பண்ண வேண்டாம், யார்கிட்டையும் பேசக்கூடாது, நம்முடைய ஜனங்கிட்ட மட்டும் தான் பேசிக்கணும், நம்ம ஆட்கள்கிட்ட அதை பேசிக்கணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. நம் உலகத்திலே இருக்கிற வரைக்கும் உலகத்தின் ஜனங்களோடு நாம் பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அவர்களோடு நம் காரியங்களை நடப்பிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அவங்க உதவி இல்லாமல் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் அவைகளிலே நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது. அவைகள் இல்லை என்றால் என்னால வாழ முடியாது என்கிற நிலைமைக்கு நாம் போகக்கூடாது. அடிமைத்தனம்னா என்ன அர்த்தம்? அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால வாழ முடியாது. நீங்க எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள்ல ரட்சிக்கப்பட்ட பின்பு பார்க்க முடியும். அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்துட்டார், செங்கடலை கடந்து கொண்டு வந்துட்டார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் போராட்டத்துக்குள்ள போறாங்களோ, எப்பெல்லாம் தேவைக்குள்ள போகிறாங்களோ, அவங்க சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவென்றால், நாங்கள் எகிப்திலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம், நாங்க கீரைகளையும் பூண்டுகளையும் இறைச்சிகளையும் மாம்சங்களையும் சாப்பிடுகிறவர்களா இருந்தோம். எப்ப சொல்றாங்க? கர்த்தர் அவர்களை செங்கடல் ஊடாய் நடத்தி இந்த பக்கம் கொண்டு வந்த பிறகு.
அதுதான் அடிமைத்தனம். அவர்களுடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் இன்னும் அடிமைத்தனத்துலதான் இருக்கு. அவங்க சொல்றாங்க, எகிப்து இல்லைன்னு எங்களால வாழ முடியாது, அந்த மாமிசம் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது, அந்த கீரைகள் பூண்டுகள் இல்லை என்றால் எங்களால் வாழ முடியாது என்று அதே அடிமைத்தனத்துல. அதனாலதான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாதவர்களாய் பிரவேசிக்க முடியாமல் போனதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தேவ ஜனமாய் இருக்கிறோம், தேவகுமாரர்களாய் இருக்கிறோம். நாம் எதற்கும் அடிமைப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் வந்தார் என்றால் அவரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிறவர்களாய், அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு நாம் காணப்படுவர்களாய் இருக்கணும். இந்த பூமியிலே நாம் வேறுபிடிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். நம்மளை பார்க்கும் பொழுது தேவ ஜனம் என்று அவர்கள் சொல்லணும். எப்படி சேவானை காணும் பொழுது அவர்கள் தேவனுடைய தூதனுடைய முகத்தை அவனிடத்திலே கண்டார்களோ, அதே போல் நம்மளை காணுகிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை காணுகிறவர்களாய் இருக்கணும். இதற்காகத்தான் அவர் கல்லறையிலே வைக்கப்பட்ட தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் உலகத்தின் லௌகீகத்தை விட்டு விலகுகிறவர்களாய், தேவனுக்குடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தோடு கூடினார்கள். அதனாலதான் அங்க பாவம் வருகிறது, அதனாலதான் ராட்சசர்கள் பிறக்கிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படணும் என்று நாம் பார்த்தோம். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்கினி போல் எழும்பினது. எரேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அந்த வசனம் சொல்லுகிறது, நடுப்பகுதியில் அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமாம்? இந்த நாட்களிலே வசனம் சொல்லுது பாருங்க, ஒன்னு விருத்த சேதனம் பண்ணினவர்களாகவும், 2வது இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி போட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி போடுகிறவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்கள் என்பது எதை காட்டுகிறது? விருத்த சேதனம் என்பது மாம்சிகத்திலே இருக்கிற அந்த உறுப்பினுடைய நுனித்தோலை வெட்டி போடுகிறது தான் விருத்த சேதனம். அப்ப இங்க சொல்லப்படுகிற 2 காரியம் சொல்லப்படுகிற 2 காரியத்தை வெட்டி போடணும். ஒண்ணு, மாம்சிகத்தில் இருக்கிற எல்லா ஒட்டு காரியங்களையும் நாம் வெட்டி போடுகிறவர்களாய் இருக்கிறோம். அதை நாம் தரித்து போடுகிறவர்களாய் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் காணப்படணும். 2வது, இருதயத்தின் நுனித்தோலையும் நாம் அறுத்து போடுகிறவர்களாய் வெட்டி போடுகிறவர்களாய் காணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் மாம்சீகத்தின்படியும் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழணும், ஆவியின்படியும் தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மாம்சீகத்தின்படி நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கணும், கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினதாய் காணப்படும். விருத்த சேதனம் என்பது தேவனோடு உடன்படிக்கையை காட்டுகிறது. அப்ப தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களாய், கர்த்தருடைய சித்தத்தை நடப்பிக்கிறவர்களாய், கர்த்தரோடு ஐக்கியம் கொண்டவர்களாய் காணப்படணும் மாம்சீகத்தின்படி. 2வதாக, நம்முடைய ஆவியும் தேவனோடு இணைந்ததாய் காணப்படும். இங்கு சொல்லப்படுகிற இருதயத்தின் நுனித்தோல் என்பது நம்முடைய ஆவியிலே நாம் தேவ குகந்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய ஆசைகள், எல்லா உலகத்தின் லௌகிக எல்லா ஆசைகளையும் நாம் தேவனுக்காய் விட்டு கர்த்தருக்கு உகந்த ஜீவியத்தை வாழுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு உகந்த ஜீவியம் நம்முடைய இருதயத்திலே காணப்படும். அதனாலதான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஏற்றபடி விருத்த சேதனம் பண்ணி உங்களுடைய இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம், நம்முடைய நடக்கை இன்றைக்கு எப்படி இருக்கு என்பதை நாம் பார்ப்போமாக. நம்முடைய நடக்கை கர்த்தருக்குள்ளாய் உடன்படிக்கை பண்ணின வாழ்க்கை வாழுகிறவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தருக்குள்ளாய் நம்முடைய இருதயம் நுனித்தோலை வெட்டி எடுக்கப்பட்ட இருதயமாய் காணப்படுகிறதா? அப்படி இருந்தோம் என்றால் இன்றைக்கு தேவன் அவருடைய ரட்சிப்பை நாம் அனுபவிக்கத்தக்கதாய், அவருடைய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்படி இல்லாத ஜனமாகிய தேவ ஜனத்துக்குத்தான் கர்த்தர் காத்திருக்கிறவராயிருக்கிறார். 2வதாய் நாம் என்ன செய்ய வேண்டுமா? 1, விருத்த சேதனம் பண்ணணும், அதே போல இருதயத்தின் நுனித்தோலை வெட்டி போடணும். 2வது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம்
11 மற்றும் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2:11 மற்றும் 12, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபையான பிரசனமாகிய நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுவோம். இரண்டாவதாய் நம்முடைய ஜீவியத்தில் என்ன காணப்படணும்? நாம் என்ன செய்யணுமாம்? நாம் மனுஷகுமாரத்திகளோடு நாம் கூடாதபடி, உலகத்தோடு கூடாது என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியையும் நீதியையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் ஜீவனம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி, இந்த மூணும் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். தெளிந்த புக்தி என்பது எதை காட்டுகிறது? பகுத்தறிவை காட்டுகிறது. அது இந்த உலகம் சொல்லுகிற பகுத்தறிவு அல்ல, வேதம் சொல்லுகிற பகுத்தறிவு. வேதம் சொல்லுகிற நாம் பகுத்தறிவு உள்ளவர்களாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று நடக்க வேண்டும். புன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பிரியமானது என்ன, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கு பிரியமில்லை என்பதை நாம் கண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கணும். நான் இன்னைக்கு செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், இது தேவ சித்தமா? இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு டூர் போகிறேன், இது கர்த்தருடைய சித்தமா? இவங்களுடைய வீட்டை நான் விசிட் பண்ண போகிறேன், அது தேவ சித்தமா? இந்த காரியத்தை நான் பேச போகிறேன், அது தேவ சித்தமா? இது நான் செய்யலாமா செய்யக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் தெளிந்த புத்தியோடு நடக்கணும். இது கர்த்தருக்கு பிரியம், இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்கிற எண்ணத்தோடு நாம் நடக்கிறவர்களா இருக்கணும். இன்றைக்கு இந்த தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்பது மிகவும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக தேவ ஜனம் என்கிறவர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் எதை நோக்கி ஓடுகிறார்கள்? எங்க அற்புதம் நடக்கும், எங்கு நல்ல உற்சாகமான காரியங்கள் இருக்கும், எங்கு இதெல்லாம் நடக்கும் சொல்லி தங்களுடைய விருப்பத்தின்படி ஓடுகிறார்கள். ஆனா இங்க வசனம் சொல்லுது பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? நாம் தேவனுக்கு பிரியம், இது பிரியமானதா பிரியமில்லையா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை தியானித்து நிதானித்து நாம் நடக்கிறவர்களாய் இருக்கணும். நீங்க ஒரு தெளிந்த நல்ல புத்தி உள்ள மனுஷன்ட்ட போய், அது ஒரு உரைக்கிணறு, அதுல தண்ணியே இல்லப்பா, ஆனா அதுல போய் நீ குதி என்று சொன்னீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் குதிச்சா கால் உடைஞ்சு போகும் அல்லது மரித்து போக கூட வாய்ப்பு இருக்கு, நான் அதுல குதிக்க மாட்டேன். ஆனா தெளிந்த புத்தி இல்லாத மனம் பேதலிக்கப்பட்ட மனுஷன்ட்ட போய் நீ குதி என்று சொன்னீங்கன்னா உடனே அவன் அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுவான். அவனுக்கு அது உரை கிணறா, தண்ணி இருக்கா, தண்ணி இல்லையா, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எதுவுமே அவன் யோசிக்க மாட்டான். அவன் மனம் பேதலிக்கப்பட்டவன், அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் செஞ்சிருவான். ஆனா மனம் பேதலிக்கப்படாத ஒரு நல்ல புத்தியுள்ள மனுஷன் போய் சொன்னீங்கன்னா அதை அவன் செய்ய மாட்டான். அவன் சொல்லுவான், இப்படி நான் விழுந்தேனே, இது நடக்கும், இதுதான் என்னுடைய கான்சிக்வன்சஸ், இது செஞ்சா இது நடக்கும் என்று சொல்லி அவன் அதற்கு பதில் கொடுக்கிறவனாய், அவன் யோசித்து செயல்படுகிறவனாய் காணப்படுவான். அதைத்தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் அடிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினதற்கான காரணம் என்ன? அவர் போய் பிரசங்கம் பண்ணினதற்கான காரணம் என்ன? அவர் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு எங்களுடைய ஈக்குவடார்ல இங்க ரொம்ப கேங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகம். நம்ம ஊர்ல எப்படி தாதா என்று சொல்லுகிறோமோ அதை காட்டிலும் கேங் மெம்பர்ஸ்ங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிறவங்க. அவங்க ட்ரக்ஸ் விற்பாங்க, எப்போ பார்த்தாலும் கன்னோட தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நாங்க இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு இன்னொரு பகுதி, அடுத்த பகுதிக்கு நீங்க போனீங்கன்னா நைட் 8 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா யாரும் எந்த வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க அல்லது பெரியவங்க வெளியில வரவே மாட்டாங்க. ஏனென்றால் கன்னு, பெரிய இந்த மிஷின் கன் மாதிரி இருக்கும்ல, அந்த கன்னு பிஸ்டல்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு இந்த கேங் மெம்பர்ஸ் அந்த சைடு அப்படியே போவாங்க, பைக்ல போவாங்க. அதே போல நிறைய இடங்களை நீங்க பார்க்க முடியும், ட்ரக்ஸ் வித்துக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அதை ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. நாங்க இருக்கிற சிட்டில அது அதிகமா கிடையாது, பட் பக்கத்துல சிட்டில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க 5 வயசு 8 வயசு பிள்ளைங்க எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்படி கேங் மெம்பர்ஸ் பெரிய பெரிய வீடுகள் இருக்கும். அந்த பெரிய பெரிய வீடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேங் மெம்பர் வீடா தான் இருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் இருக்கிறார், அவர் ஒரு வீட்டுல தங்கியிருந்தார், 3 வருஷம் தங்கியிருந்தார். வீட்டுக்காரங்க திடீர்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க இந்த வீட்டை விற்க போறோம் என்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரிச்சு பார்த்தா தெரியுது, ஒரு கேங் மெம்பர்ஸ் அந்த வீடு வேணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்காரங்க அந்த கேங் மெம்பர்ட்ட அந்த வீடை விற்கிறதுக்காக இந்த பாஸ்டர் அந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. இது போல கேங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில கேங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, கேங் மெம்பர் அவங்க கேங்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நல்ல விதத்துல நடக்கணும்னு சொல்லிட்டு சில சபைகளுக்கு அவங்க உதவி செய்யறேன் என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரிந்த ஒரு போதகர் இருக்கிறார், அவர் மெக்சிகன்ல இருந்து வந்திருக்கிற ஒரு மிஷினரி.
அவர் இங்க பக்கத்துல இருக்கார். அவர் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் ஊழியம் செய்யறார். அவர் மனைவி சின்ன சின்ன பொருட்கள் செய்து ஆகாரம் செஞ்சு அதை விற்கிறாங்க. அது மத்தியில தான் கஷ்டப்பட்டு தான் மிஷினரி ஊழியத்தை செய்யறாங்க. அவர்கிட்ட ஒரு மனுஷன் வந்து என்ன சொன்னார்னா, நான் உங்க நீங்க சபைக்குரிய நிலத்தை வச்சிருக்கிறீங்க, இந்த நிலத்துல நான் உங்களுக்கு ஒரு சபை கட்டி தரேன், கட்டடத்துக்குரிய எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்கு, நான் கட்டடத்துக்குரிய எல்லா செலவும் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி தந்துடுறேன், நல்ல கட்டடமா கட்டி தந்துடுறேன், உள்ள இருக்கிற எல்லாமே நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டேன். ரொம்ப நாள் ஜெபித்து கொண்டு இருந்தோம், கட்டடம் கட்டணும், சபை நடத்துகிற சபை ஓப்பன் ஏர்ல தான் நடக்கும், ஏனென்றால் கட்டடம் இல்லாததுனால. சரி, கட்டடம் கத்தர் வழி திறந்துட்டான்னு சொல்லிட்டு, சரி நீங்க இன்னொரு நாள் வாங்க, நாளைக்கு வாங்க, நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தேவ சமூகத்துல எல்லாத்தையுமே ஜெபித்து தான் பண்ணுவார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மனுஷனை குறித்து கத்தர் சொன்னாராம், அவருக்கு ஒரு கேங்ல இருக்கிற மனுஷன், அவன் கையில வைத்திருக்கிற பணமானது ரத்த பழியினால் வந்தது, பாவத்தின் பணம் என்று கத்தர் சொன்ன உடனே அடுத்த நாள் இந்த மனுஷன் வந்திருக்கிற. இந்த மனுஷன் வந்தோடனே சரி பாஸ்டர் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்க போறாருன்னு சொல்லி சந்தோஷமா அவர் வரணும். இவர் அவர்கிட்ட போய் பொறுமையா சொன்னாராம், இல்ல கத்தர் இந்த பணத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேங் மெம்பர் நீங்க அப்படிலாம் எதுவுமே சொல்லல, அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, இந்த பணத்தை நான் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், அதனால இந்த பணம் எனக்கு வேண்டாம், நான் கத்தர் வேற வழியை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க இந்த பணத்தை வேற எதுக்காக பயன்படுத்துவேன். உடனே அவருடைய அந்த மனுஷன் தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்திருக்கார், நான் கேங்ல இருக்கிற மனுஷன், நீங்க இது செஞ்சாகணும், நான் விருப்பத்தின்படி கொடுக்குறேன், இங்க எப்படி ரெஃப்யூஸ் பண்ண முடியும். ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க இப்படிதான் பண்ணி ஆகணும், இதுதான் நான் கத்தர் சொன்னதுதான் செய்ய முடியும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த லட்சக்கணக்கான பணம், அது ஒரு கட்டடம் கட்ட எத்தனை லட்சம் தேவைப்படும், அந்த கம்ப்ளீட் அமௌண்ட்டையும் அவர் வேண்டான்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன், அவர் அந்த ரெஃப்யூஸ் பண்ணாம அந்த பணத்தை வாங்கி கட்டி இருந்தா, ஒண்ணு அது தேவ சித்தம் இல்லாமல் அந்த கட்டடம் மாறி போயிருக்கும், ரெண்டாவது கர்த்தருடைய ஆலயம் பாவத்தின் பணத்தினால் கட்டப்பட்ட ஆலயமா மாறி போயிருக்கும், மூணாவது எதிர்காலத்துல இந்த கேங் மெம்பர் வந்து இந்த இடம் எனக்குரியது, இந்த கட்டடம் எனக்குரியது, இந்த இடத்தை விட்டு ஓடிப்போங்கன்னு சொன்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் நிலத்தை அவர்கள் இழந்து போவார். ஆனா அந்த போதகர் ஜெபித்து கர்த்தருடைய வழியில நடந்தபடினால் எல்லாவற்றிலிருந்து காக்கப்பட்டார். இதுல என்ன சாட்சி என்றால், அவர் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற இடம் நல்ல பெரிய இடம், பெரிய ஒரு சபை, ஒரு 300-400 பேர் உட்காரத்தக்கதான ஒரு சபை கட்டி அதுலதான் அவருக்கு ஆராதனை செய்கிறார். அவர் லட்சக்கணக்கான பணத்தை கர்த்தர் சொன்னதுனால ஒதுக்கி போட்டு கர்த்தருக்காக புத்தியுள்ளபடி அவர் நடந்தபடினால் அவர் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய சபை அந்த சபைக்கு போய் நாங்களும் உதவி செய்தோம், நாங்க அநேக காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப தெளிந்த புத்தியோடு அவர் நடக்கிறார். இப்படிதான் ஒரு தேவ ஜனம் நடக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பொறுமையா இருக்கிறார். அதை நம்ம அந்த பொறுமையா இருக்கிறத நினைச்சிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நாம செய்யறதெல்லாம் அங்கீகரிக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அது அல்ல. வேதம் சொல்லுகிறது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம செய்கிறதற்குரிய கான்சிக்வன்சஸ் முதலாவது கண்டு அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படணும். தாவீதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு தெளிந்த புத்தி இருந்துச்சு. அவனோட இருந்த ஜனங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள் அல்ல. என்ன சொன்னாங்க, இங்க சவுல் உட்கார்ந்து இருக்கிறான், சவுல் பக்கத்துலதான் இருக்கான், உங்களால கொலை செய்ய முடியும், கர்த்தர் அவனை உங்க கையில கொடுத்திருக்கிறான் என்று அவனோட இருந்த ஜனங்கள் சொன்னாங்க. ஆனா தாவீது சொன்னான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மீது நான் கையை போடக்கூடாது. அங்க 2 பேருமே கர்த்தரை தான் பயன்படுத்தினார்கள், கர்த்தர் நாமத்தை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா யார் புத்தி உள்ளவனாய் காணப்பட்டார், தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தால், தாவீது தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் தான், அதனாலதான் அவன் ராஜ்ய பாரத்தை ஆளுகை செய்வனாய் இருந்தான். அவன் சிங்காசனம் என்றைக்கும் நிலைத்திருந்ததாய் காணப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவியமும் இன்றைக்கு புத்தி உள்ளதாய் காணப்படணும். இந்த தெளிந்த புத்தி இல்லாதவர்கள் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் தேவனை விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருப்பார்கள். அன்றைக்கு இந்த தேவகுமாரர்கள் தெளிந்த புத்தியோடு இருந்திருந்தா அவர்கள் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் என்று கண்டிருக்க மாட்டாங்க. அவர்கள் ராட்சசர்களை பூமியில கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். ராட்சசர்கள் வராதது நிமித்தமாய் பூமி பாவம் பெருகி இருந்திருக்காது. பாவம் பெருகாதது நிமித்தமாய் அங்கு ஜலப்பிரவாகம் வந்திருக்கிறாது. அந்த ஜலப்பிரவாகம் வராதது நிமித்தமாய் அங்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அங்கு ஜீவனோடு இருந்திருப்பாங்க, காக்கப்பட்டு போய் இருந்திருப்பாங்க. அப்ப அங்கு ஜலப்பிரவாகம் வருவதற்கான காரணம் என்ன? தேவகுமாரர்கள் தெளிந்த புத்தியோடு இல்லாதது நிமித்தமாகத்தான். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் ஜலப்பிரவாகம் என்கிற போராட்டம் வருவதற்கு காரணம் என்ன? நாம் அநேக நேரம் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் நடந்து கொள்வதுதான், கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் நடந்து கொள்வதுதான் அங்கு ஜலப்பிரவாகத்தை கொண்டு வருகிறோம்.
இரண்டாவதா எப்படி நடக்கணுமா, ஒன்னு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமாம். இரண்டாவது அந்த தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது பாருங்க, நீதி செய்கிறவர்களாய் காணப்படணும். தெளிந்த புத்தியா இருக்கிறது ஒண்ணு, அதை வைத்துட்டு நாம் துன்மார்க்கம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு உகந்த காரியத்தை செய்கிறவர்களாய் காணப்படும். தெளிந்த புத்தி என்பது கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வது. ஆனா நீதி செய்கிறது என்பனா அந்த சித்தத்தை அப்படியே நடப்பிக்கிறது தான் நீதி செய்கிறதை காட்டுகிறது. நீங்க வேதத்திலே இதற்கு சிறந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, அந்த யோவான் ஸ்நானகனுடைய நாட்களிலே இருந்த அந்த ராஜாவை குறித்து நீங்க பார்க்க முடியும். அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் யோவான் ஸ்நானகனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். அதே போல அந்த ஏரோது என்கிற மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அவன் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற காரியங்களுக்கு அவன் பயந்தவனாயும், அது உண்மை, அது தேவனுடைய வார்த்தை என்கிறதுல உணர்ந்தவனாய் இருந்தான் என்று வசனம் சொல்லு. ஆனாலும் அது தேவ வார்த்தையை தெரிந்தவனாய் இருந்தாலும், நீதி இதுதான் என்று தெரிந்தவனாய் இருந்தாலும், ஒரு கட்டம் வரும்பொழுது அவன் யோவான் ஸ்நானகனையே பலியிடுகிறவனாய் மாறினான். அவனுக்கு தெளிந்த புத்தி இருந்துச்சு, ஆனா அதை நடப்பிக்கல, அதன் நீதியை நடப்பிக்கல. அங்கு வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கணும். இரண்டாவது நீதியை நடப்பிக்கிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவது அங்க என்ன வசனம் சொல்லுகிறது பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்படணும். தேவ பக்தி உள்ளவர்களாய். எதற்காக தேவன் தேவ பக்தி மூன்றாவதாய் சொல்லுகிறது தெரியுமா? இன்றைக்கு நான் அநேக தேவ மனுஷங்களை நீங்க பார்க்க முடியும். ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவங்க கத்தர் 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 என்று ஓடுவாங்க. ரட்சிக்கப்பட்டு இன்னும் அவங்க ஊழியம் செய்யும் பொழுது அல்லது கத்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது கத்தர் 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 தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், கத்தர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்ய சொன்னார் என்று கத்தருக்காய் ஓடுவாங்க, நீதி செய்வாங்க. ஆனா அவங்க அனுபவம் வர 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 கொஞ்ச நாட்கள்ல என்ன ஆயிருவாங்கன்னா, அவங்களுக்குள்ளாக இருந்த தேவ பக்தி மாறி போய், நான் என்ன சொன்னாலும் கத்தர் செய்வாரு, நான் செய்யறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம், நான் நடப்பிக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்து வருவார். இதற்கு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா மோசேயினுடைய வாழ்க்கை. அவன் கர்த்தரால் அழைக்கப்பட்ட பொழுது அவன் சொன்ன, ஆண்டவரே நான் என்னால ஒழுங்கா பேசக்கூட முடியாது, எனக்கு பதிலா இன்னொரு மனுஷனை அனுப்புங்க. உடனே கர்த்தர் சொல்ற, நீதாப்பா எகிப்தியர்களுக்கு தேவனை போல இருப்ப, நீ வா. உடனே அவன் கர்த்தருடைய சொல்ல கேட்டு அவன் வருகிறான். அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவனோட கேட்டு 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 செய்கிறான். ஆனாலும் ஒரு கட்டம் வருது, என்ன நடக்குது, அவன் தேவ பக்தி இழந்து போய் கர்த்தர் பேசு என்று சொன்ன இடத்துல அவன் கற்பாரை அடிக்கிறவனாய் மாறி போனான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கணும், நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். அதே போல தேவ பக்தி நமக்குள் காணப்படுகிறதா இருக்கணும். இந்த தேவ பக்தி என்பது எதை காட்டுகிறது? அவர் பெருக நான் சிறுக என்கிற வார்த்தை நம்முடைய வாயில இருக்கணும். நான் அற்ப பிரயோஜனமான ஊழியக்காரன், நீரே ஞானம் உள்ளவர், நீர் என்னை நடத்தும் என்று தேவ பக்தியிலே நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். பாவத்தை விட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படணும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாய் இருக்கணும். அதற்காக எதை இழந்தாலும் நாம் அதற்காய் இலக்க ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். அதுதான் தேவ பக்தியை காட்டுகிறது. இதற்காகத்தான் தேவன் அந்நிய பாஷையை நமக்காய் கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அந்நிய பாஷையை என்கிற அபிஷேகத்தை ஏன் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்? நம்மளை தேவன் எடிஃபை பண்ணுவதற்காக, நம்மளை தேவ பக்திக்குள்ளாக மாற்றும்படியாகத்தான் தேவன் அந்நிய பாஷை என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, தேவன் ஏன் பொறுமையாய் இருக்கிறாராம்? அவர் பொறுமையாய் காத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் மாறணும், நாம் புத்தி தெளிந்தவர்களாய் மாறணும், நாம் நீதி செய்கிறவர்களாய் மாறணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் லௌகீகத்தை விட்டு நம் இச்சையை வெறுத்து ஒதுக்குகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். நேற்றுதான் நாம் தேவனுடைய அந்த புனித வெள்ளியை ஆராதனை செய்தோம். நமக்காய் கர்த்தர் அடிக்கப்பட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் கல்லறையிலே காத்திருப்பதற்கான காரணம் என்ன? எதற்காய் அந்த ஆவிகளோடு பிரசங்கித்தார்? அவர் நீடிய பொறுமையுள்ள தேவனாய் காணப்பட்டார். இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்துல கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய நீடிய பொறுமையை நாம் காத்து அதை நாம் இழந்து விடாதபடி இந்த பொறுமையான கிருபையின் காலத்திலே நாம் தேவ சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உகந்தவர்களாய் நாம் மாறுவோமாக. இரண்டாவதாக, நோவாவின் காலத்து ஜனங்கள் எப்படி காணப்பட்டார்களாம்? முதலாவது அவர்கள் கூடுகிறவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயம் நினைவுகளின் தோற்றமும் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. என்ன நடக்கிறது? நோவாவின் காலத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? அவர்கள் பொல்லாங்கை நடப்பிக்கிறவர்களாய் இருந்தார்கள். பொல்லாங்கை நடப்பிக்கிற இங்கே சொல்லப்படுகிற வேதம் இவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறது என்றால், இந்த பொல்லாதவர்கள் அல்லது அக்கிரமம் செய்கிறவர்களை குறித்து வேதம் அவர்களுக்கு என்ன பெயர், இன்னொரு பெயரை கொடுக்கிறது. அது என்ன பெயராம்? மத்தேயு 15:16வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களை குருடர்கள் என்று இயேசு அழைக்கிறார். அவர்கள் 14வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பரமபிதா நாடாத நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடர்களாயிருக்கிறார்கள். இதை பொல்லாங்க செய்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அவர்கள் குருடர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப குருடர்கள் என்றால் என்ன அர்த்தம், அல்லது அதை குறித்து என்ன சொல்லுகிறது? எப்படிப்பட்டவர்களாம் இவர்கள்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? எசேக்கியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், எசேக்கியேல் 8வது அதிகாரம் 12வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரிலே மூப்பர் அந்தகாரத்திலே அவர்கள் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளிலே செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கவில்லை, கர்த்தர் எங்கள் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே. இடத்துல கர்த்தர் பொறுமையாய் காத்திருந்தாரா? என்ன சொல்லுவார்களாம்? அந்த வசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் எங்களை கைவிட்டார். அவர்கள் அந்தகாரத்திலே காணப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். யாரை குறித்து இந்த வசனம் சொல்கிறது? இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள். மூப்பர்கள் தான் அந்த நாட்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களா இருந்தாங்க. மூப்பர்கள் தான் ஜனங்களை நடத்துகிறவர்களா இருந்தாங்க. அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் எப்படி இருக்கிறாலும் அந்தகாரத்திலே மாட்டிக்கொண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் குருடர்களை போல் காணப்படுகிறார். அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எங்களை பார்க்கல, கர்த்தர் நாங்க செய்யறதெல்லாம் கண்டுகொள்ளல, நாங்க என்ன செய்தாலும் அது கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்கிறார், நாங்க என்ன செய்தாலும் அவர் கண்டுக்கிறது இல்லையா, அவர் என்ன தண்ணி தெளிச்சு விட்டுட்டார். சில பேர் சொல்லுவாங்க, சில பிள்ளைங்களை குறிச்சு பெற்றோர்கள் சொல்லுவாங்க, அவனை நான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் பாஸ்டர், அவங்க என்ன செய்தாலும் கண்டுக்கிறது இல்லை, கர்த்தர் அவன் அடிக்கட்டும் அல்லது ஏதாவது திருந்தி வரட்டும் என்று சொல்லுவார். காரணம் என்ன? அவர்கள் கண்டாலும் காணாதவர்களை போல இருந்தார்கள். அதைத்தான் இங்கு இருக்கிற இஸ்ரவேல் சொல்றாங்க, கர்த்தர் எங்களை இன்னும் பார்க்கவில்லை, அவர் எங்களை கைவிட்டு விட்டுட்டார், நாங்க என்ன செய்தாலும் அவர் எங்களை தண்டிக்க போவதில்லை, என்ன செய்தாலும் அவர் எங்களுக்கு கேள்வி கேட்க போறதில்லை என்று சொன்னார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட மீறுதல் நமக்குள்ளாய் காணப்படக்கூடாது. இன்றைக்கு நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். நமக்குள்ளாக என்றைக்காவது நாம் யோசிச்சிருக்கோமா, நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன மன்னித்துருவார், நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் கர்த்தர்ட்ட போயிட்டேன், அவர் மன்னிக்கிற தேவன் தான், அவன் இரக்கமுள்ள தேவன் தான். ஆனால் கிருபையின் நாட்கள் முடியும் பொழுது நாம் இன்னும் அதே பொல்லாங்கிலே காணப்பட்டோம் என்றால், இன்னும் நம்முடைய கண்களை மூடி நாம் குருடுள்ளவர்களாய் காணப்பட்டோம் என்றால், அன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் இழந்து போனவர்களாய் கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று நம்மளை உதறி தள்ளுகிறவராய் காணப்படுவார். அதனாலதான் இன்றைக்கு தேவன் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். நாம் தேவன் நீடிய பொறுமையா இருக்கிறார், அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நாம் அதை கிராண்டடாய் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அதிலே நாம் பயபக்தியோடு காணப்படணும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்ட பொல்லாங்கை செய்கிறவர்களா இருந்தார்களாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, துராலோசனையிலேயே பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். இவர்கள் எப்படிப்பட்ட இருந்திருக்கிறாங்க பாருங்க, துர் ஆலோசனையில பிணைந்த இருதயம். அவங்க இருதயம் துர் ஆலோசனையில தான் இணைஞ்சிருக்கும். அவங்க எதை யோசித்தாலும் அவர்கள் துராலோசனையை தான் யோசிப்பாங்க. அவங்க கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாமே துராலோசனையா இருக்கும். அது மாத்திரமல்ல, அவர்கள் தீங்கு செய்கிறதிலே தீவிரித்து ஓடுகிறவர்களாக இருந்தார். ஒருத்தனுக்கு ஒரு பழி வரப்போகிறது என்றால் அதை ஓடி போய் பார்க்கிறவர்களாக இருந்தாங்க.
அவனை கல்லெறிந்து கொல்லன உடனே அவர்களை போய் கல்லெறிய போனார்கள். அவனை பகைக்கின்ற உடனே அவர்கள் பகைக்க ஓடி போனார்கள். இன்னொரு வசனம் தெளிவாய் சொல்லுங்க, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினமும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடு பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்பட்டவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தார். பவுல் சொல்றாரு பாருங்க, நாம் தீங்கு செய்கிறவர்கள் பொல்லாதவர்கள் என்றால் யாரா? ஒன்னு, அவர்கள் பகைக்கப்படுவார்கள். 2வது, அவர்கள் பகைக்கிறவர்களாயும் காணப்படுவார். இன்றைக்கு பொல்லாங்கு என்று நினைத்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? அது பாவம் செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, வேசித்தனம் பண்ணு, கொலை செய்கிறது, இதுதான் பாவம் என்று நினைக்கிறாங்க. நான் இங்க வசனம் சொல்லுவாங்க, ஒருவனை நாம் பகைக்கிறதும் அது பொல்லாங்கு செய்கிறதாய் காட்டுகிறது. அவங்க என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் தீங்கு பண்ணியிருந்தாலும் சரி, அவர்களை மன்னித்து நாம் விட்டு விலகுவதுதான் தேவனுடைய சித்தம். அவர்களை பகைத்து காய்மகாரத்தோடு நாம் கிரியை செய்கிறவர்களாய் நடந்தவர்களாய் இருந்தோம் என்றால் அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாங்காய் காணப்படுகிறது. அவர்கள் துர்ஆலோசனையிலே பிணைந்தவர் இருதயமுடையவர்களாய் இருக்கிறாங்க. அவங்க தீமைக்கு பின்னாடி தீவிரித்து ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்குன்னா நம்முடைய ஜீவியத்துல இன்றைக்கு பகைஞன் காணப்படுகிறானா என்பதை நிதானித்து பாருங்க. நம்முடைய பகைஞன் ஒரே ஒரு பகைஞன், அதுதான் சத்ரு. அந்த சத்ருவாகிய சாத்தானை தான் நாம் பகைக்க வேண்டுமே தவிர நம் மனிதர்களை பகைக்கூடாது என்றுதான் வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரை குறித்ததான கசப்பான எண்ணத்தோடு நாம் காணப்படுகிறோம்? யாரை நாம் பகைக்கிறவர்களாய் இருக்கிறோம்? எந்த மனுஷர்களை நாம் பகைக்கிறோம்? அவங்க நமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்களா? அவர்கள் நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லிட்டாங்களா? அவர் நமக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டார்களா? நாம் கிறிஸ்துவை போல காணப்படும். கிறிஸ்து என்ன செய்தார்? ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். தேவன் சொன்ன, ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படணும். வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் பகைக்கிறவர்களாய் காணப்பட்டார். நம்ம ஒரு காலத்தில் அந்த வசனம் சொல்லு, தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லு, முந்தைய காலத்திலே நாமும் புத்தியீனமாய் இருந்தோம், ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தோம், ஆனா ரட்சிக்கப்பட்டுட்டோம். கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சுட்டோம். வழிதப்பி நடக்கிறவர்களாய் இருந்தோம், தேவ சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிச்சுட்டோம். பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம், அதையும் கர்த்தர் நமக்கு ஜெய கொடுத்துட்டார். துர்க்குணத்தோடும் பொறாமையோடு ஜீவனம் பண்ணோம், அதுலயும் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்துட்டார். ஆனா இன்னைக்கு அந்த கடைசி 2 காரியத்துலதான் நமக்கு மாட்டிக்கொள்ளுகிறோம் அநேகர். என்னென்ன காரியம்? நாம் மற்றவர்களால் பகைக்கப்படுகிறோம். 2வது, நாம் மற்றவர்களை பகைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இது தேவனுடைய பார்வையிலே பொல்லாங்காய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜீவியத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இது கடைசி காலம், இன்னும் நாட்கள் செல்லாது. இனியும் நம்முடைய ஜீவியத்துல பகைக்கிறவர்களா இருந்தோம் என்றால், இனியும் நம்முடைய வாழ்க்கையில பகைக்கிற எண்ணத்தோடு காணப்பட்டோம் என்றால், அதை தேவ சமூகத்திலே கொடுத்து ஒப்புரவாகுவோம். தேவ சமூகத்திலே கொடுத்து அதை மறந்து விடுகிறவர்களாய் காணப்படும். இதை நான் சாட்சியா சொல்லணும்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக இங்க எங்களுடைய வீட்டுக்கு நாங்க ஃபேமிலி கவுன்சிலிங் சொல்லி ஜெர்மனில இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, மிஷனரி ஃபேமிலி. அவங்க நம்முடைய வீட்டுல தான் தங்கியிருந்து நாங்க ஊழியத்துக்கு எல்லாம் கூட தான் சென்றிருந்தோம். அந்த ஃபேமிலி கவுன்சிலிங்ல அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஹோம்ஒர்க் மாதிரி. அந்த ஹோம்ஒர்க்ல சொல்லுவாங்க, யாரையாவது நீங்க பகைக்கிறீங்களா? யார் மீதாவது இன்னும் உங்களுக்கு கோபம் இருக்கா? யாரையாவது உங்களால் இன்னும் மன்னிக்க முடியலையா, மறக்க முடியலையான்னு சொல்லி, அது இருந்தா என்னன்னு சொல்லி, என்ன காரணம் என்று சொல்லி அந்த எழுதியிருப்பாங்க. இந்த காரியத்தை எல்லாத்தையும் கொடுப்பாங்க, எனக்கும் கொடுத்தாங்க. அதை வைத்து யோசிக்க ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு மனுஷன் அங்க இருந்தார். அங்கிருந்து அவர் சொன்னாருக்க, எனக்கு யாரை குறிச்சு எந்த எண்ணமும் வரலையே. அவங்க சொல்றாங்க, யோசித்து பாருங்க, யாரையாவது உங்களுக்கு கோபம் இருக்கும், யாரையாவது நீங்க மறக்க முடியாம இருக்கும், அவங்க செய்த காயம் உங்களுடைய இருதயத்தில். ஆனா அந்த மனுஷன் சொன்னார், யாரையும் எனக்கு குறிச்சு நான் யோசித்து பார்க்கிறேன், யாரும் என்னுடைய மைண்ட்ல வரல. அப்பதான் அவங்க அவர் சொல்லும் போதுதான் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் அப்படியே நம்ம மன்னிச்சு அப்படியே மறந்து விடுவேன். அதை பார்க்கும் பொழுதுதான் அங்குதான் யோசனை வந்தது, கர்த்தருக்காக நாம் வாழுகிறது என்பது என்னன்னா, எல்லா பகைஞர்களையும் நாம் மறந்து மன்னித்து அப்படியே விட்டு விடுகிறது. அவர்கள் செய்த காயங்கள் நமக்குள் இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த காயத்தை ஆற்றுகிறது கிறிஸ்து.
ஆனா அந்த காயத்தை ஆற்றின பின்பும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நடக்கைகள் எப்படியா இருக்கு? அவர்களை பகைக்கிறவர்களாய் தான் காணப்படுகிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் பகைக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் என்னதான் பாவம் செய்திருந்தாலும், என்னதான் துரோகம் செய்திருந்தாலும், என்னதான் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும் அதை மன்னித்து நாம் கடந்து போகிறவர்களாயிருக்கணும். அவர்களை பார்க்கும்போது அந்த எண்ணமே நம்முடைய இருதயத்துல வரக்கூடாது. யோசித்து பாருங்க, நாம் தேவனுக்கு விரோதமா எவ்வளவு பாவம் செய்திருப்போம். ஒரு நாளைக்கு எத்தனை தேவனுக்கு விரோதமா நாம் கிரியை செய்கிறோம். அவர் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஜீவனோட வாழ முடியுமா? இன்னைக்கு நாம் ரட்சிப்புக்குள்ள இருக்க முடியுமா? நாம் செய்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், நாம் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம், நாம் பகைஞர்களாய் இருக்கிற நம்மளை அவர் சிநேகிதர்களாய் மாற்றிக்கொள்ளுகிறார். அதை அவர் மறந்து விட்டு விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ ஜனமும் நாமும் அப்படிதான் இருக்கணும். அதனால் மத்திய 6வது அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல தேவனை எங்கள் கடன்களை மன்னித்தரணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா, இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் இன்னும் மற்றவர்களை குறித்து பகைஞர்களா இருக்கிறோமா? சொல்றோமா, அவன் அந்த மனுஷன் செஞ்சதை என்னால மறக்கவே முடியாது. கர்த்தர் அதே வார்த்தையை சொன்னார்னா, இந்த மனுஷன் செஞ்ச பாவத்தை என்னால மறக்க முடியாதுன்னு கர்த்தர் சொன்னா நம்ம எப்படி கர்த்தர் முன்னாடி நிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு நம்மளுக்காய் அவர் மன்னிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ ஜனமாய் நாம் இன்றைக்கு கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பகைஞர்களை நாம் மன்னிப்போமாக. எல்லா காயங்களை நாம் ஆற்றிக்கொள்ளுவோமாக. தேவ சமூகத்துல தேவனே எனக்கு கிருபை கொடுங்க, என் காயங்கள் எல்லாம் ஆட்சி போடுங்க என்று சொல்லி கர்த்தருக்கு பகைஞர்கள் எல்லாம் மன்னித்து தேவனுக்கு உகந்த ஜனமாய் காணப்படுவோம். இங்க என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார், அங்க இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாங்களா? பொல்லாதவர்களாய், பகைக்கிறவர்களாய் காணப்பட்டார். சரி, கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? கூடுகிறதுல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்த்தோம். தெரிந்த புத்தி உள்ளவர்களாயும், நீதி செய்கிறவர்களையும், தேவ பக்தி உள்ளவர்கள். அதே போல பொல்லாங்க செய்கிற மத்தியில இருக்கிற நம்ம இடத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, அவர் ஏன் பொறுமையா இருந்து நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாராம்? எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் விட சொல்லுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் இருதயத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயங்களை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் என்ன செய்ய காத்திருக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார் பாருங்க, நவமான இருதயத்தை கொடுத்து. 2வது, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. அவர் சொல்லுகிறார், நவமான இருதயம்னா என்ன? புதிய இருதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய காயப்பட்ட இருதயம், வருத்தப்பட்ட இருதயம், பொல்லாங்கு செய்கிற இருதயம், தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்கிற இருதயம், தேவனுக்கு முன்பாய் திருக்குள்ள இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். 2வது அங்க சொல்றாங்க, புதிய ஆவியை உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதை காட்டில் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே யாரு என்ன துரோகம் செஞ்சாலும் சரி, அவங்களை குறிச்சு எந்த ஒரு பகைஞ உங்க இருதயத்துல இருக்க போகுது. சதையான இருதயம் எவ்வளவு லகுவா இருக்குமோ அதே போல நீங்க மற்றவர்களிடத்துல அன்போடும் பரிவோடும் கிருபையோடும் இரக்கத்தோடும் நீங்கள் நடந்து கொள்ளுவீர்கள். இது கொடுக்கத்தான் கர்த்தர் அவர் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தேவகுமாரன் தான், ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது பொல்லாங்கு இருக்கும் என்றால் எடுத்து போடுங்க. இன்றைக்கு அடிக்கப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன். என் வாழ்க்கையில இருக்கிறத எல்லாவது பொல்லாங்கு இருந்தால் அதை எடுத்து போட்டு எனக்கு நவமான இருதயத்தை கொடுங்க, புதிய அபிஷேகத்தை கொடுங்க, புதிய இருதயத்தை, சதையான இருதயத்தை கொடுங்க என்று நாம் கேட்போமாக. அப்ப இப்படிப்பட்ட இருதயத்தை தான் தேவன் நம்மளிடத்துல இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். முதலாவது, நோவாவின் நாள் காலத்துல இருந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் தேவகுமாரத்திகளோடு கூடுகிறவர்களாய் இருந்தார்கள். 2வது, அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்களாய் இருந்தார்கள். 3வதாக, கடைசியே அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மிகவும் முக்கியமான வார்த்தை. யோவாவின் காலத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்களாம்? வசனம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனார்கள்.
இதுதான் இன்றைக்கு முக்கியமான வார்த்தை. அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நம் உலகத்தோடு ஐக்கியம் கொள்ளும் போது அவர் பொறுமையா இருந்தார். நம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அவர் பொறுமையா இருந்தார். மற்றவர்களை பகைத்து அதை மறக்க முடியாமல் காணப்படும் போது பொறுமையா இருந்தார். கடைசியா சொல்றாரு பாருங்க, அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். எப்ப? அவர்கள் பொறுமையா இருந்தும் பொறுமையா இருந்தும் அவர்கள் கீழ்ப்படியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தேவ வார்த்தையை கேட்டும் உதாசீனப்படுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தான். எத்தனை வருஷம் அவன் பிரசங்கித்தான் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 100 ஆண்டுகள் அவன் பிரசங்கித்தான். ஏனென்றால் நீங்க வசனத்தின்படி பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 5வது அதிகாரம் 32வது வசனத்திலே அவன் 3 பிள்ளைகளை பெற்றான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல ஆதியாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாத்தீங்கன்னா ஜலப்பிரவாகம் வரும்பொழுது அவனுடைய வயசு 600 வயசு என்று சொல்லுகிறது. அப்ப பிள்ளை பெற்று முடிந்த பொழுது அவனுடைய வயசு 500. அவன் ஜலப்பிரவாகம் வரும்பொழுது அவனுடைய வயசு 600. அப்ப இந்த 100 வருஷமும் அவன் தேவனுடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். ஜலப்பிரவாகம் வரப்போகுது, மழை வரப்போகுது, நீங்க எல்லாம் அழிந்து போக போறீங்க, கர்த்தரோட திரும்புங்க என்று சொல்லி 100 ஆண்டுகள் பிரசங்கித்தான். ஆனா 100 ஆண்டுகள் தேவ வார்த்தையை அவர்கள் பெற்றாலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? கீழ்ப்படியாமல் போனவர்களாக இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டுட்டு நாம் இன்னும் மன்னிக்காமல், இன்னும் கர்த்தருடைய நலமான இருதயத்தை பெறாமல், இன்னும் சதையான இருதயத்தை பெறாமல், இன்னும் நாம் தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் இருந்தோம் என்றால், இன்னும் நாம் நீதி செய்யாதவர்களாய் இருந்தோம் என்றால், இன்னும் நாம் தேவ பக்தியிலே குறைந்தவர்களாய் காணப்பட்டோம் என்றால், கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களை தான் கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிறனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோமாக. கீழ்ப்படியாமல் போனதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எரேமியா 35:15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் என் ஊழியக்காரர்கள் எல்லாம் நான் உங்களிடத்தில் ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தோம், நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும். இங்க இருக்கிற ஜனங்கள் பாருங்க, கர்த்தர் சொல்ற நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன், நீங்க உங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, நீங்க அந்நிய தேவர்கள் சேவிக்கிறத விட்டு விலகுங்க, அப்ப நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன் என்று சொல்லி அவரே சொல்லுகிற வார்த்தையை கொடுக்கிறார். 2வது அவர் சொன்ன வார்த்தையை கேட்க உடனே அவர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பினாலும் இங்க இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? செவி கொடாதவர்களாய் இருந்தார்கள். யார் இந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனம். இவர்களை யாரோடு கர்த்தர் ஒப்பிடுகிறார் தெரியுமா? 14வது வசனம் சொல்லுகிறது, திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை கை கொண்டு வருகிறார். இங்க சொல்லுகிற யாரோட கர்த்தர் ஒப்பிடுகிறார்? யோனதாப்பினுடைய குமாரர்களோடு ஒப்பிடுகிறார். யார் இந்த யோனதாப்? அவனுக்கு ஒரு விதத்துல பார்த்தா உலகத்தோடு இருந்த மனுஷன். அவன் எகுவோட வந்து எகுவினுடைய வைராக்கியத்தை பார்த்து கர்த்தரிடத்துல வந்தவன். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வழி வழியே கர்த்தரோடு இருக்கிறவர்கள், வழி வழியே தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள், வழி வழியே கர்த்தரால் நடத்தப்பட்டவர்கள். ஆனா இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? அவர்கள் இந்த உலகத்தோடு ஒட்டியிருந்த மனுஷனுடைய பிள்ளைகளை காட்டிலும் மிகவும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ ஜனம் என்று சொல்லுகிறவர்கள், தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள் உலகத்தான் வைராக்கியமாய் இருக்கிறதை காட்டிலும் இவர்கள் வைராக்கியம் இல்லாதவர்களாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற மார்க்கத்தார் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, தங்கள் தெய்வத்தை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க, அவர்கள் கடைபிடித்ததை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறாங்க. நேத்து ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் யூடியூப்ல. அந்த ஷார்ட்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஃபாரினர் வந்து அந்த சிக் மக்கள் இருக்கிறாங்க அல்லவா, பஞ்சாப் மக்கள் இருக்கிறாங்களா, அவங்க அது என்னுடைய பேர் எக்ஸாக்டா எனக்கு தெரியல, அதை தொப்பி மாதிரி வைப்பார்கள் அல்லவா, அந்த இது வைக்கணும்னு அவர் விருப்பப்படுறார்.
ஒரு ஃபாரினர், ஒரு ஜெர்மன் நாட்டுன்னு நினைக்கிறேன், ஸ்காட்டிஷோ ஜெர்மன்காரரும். அவர் வந்து சொல்லுகிறார், ஒருத்தர் விசாரிச்ச உடனே அவங்க கடை கூட்ட போறாங்க. கடை கூட்ட போனோடனே சொல்றாரு, எனக்கு இந்த கலர் வேணும்னே அவங்க அப்படியே கட்டி விடுறாங்க. கட்டி விட்டு அந்த கட்டி அந்த அந்த கேப் மாதிரி இருக்கிறது, அவங்க அந்த பஞ்சாபி கட்டுவாங்கல்ல, அந்த கேப் மாதிரி கட்டி முடிச்ச உடனே அந்த ஷாப் ஓனர் சொன்னது ஒரு காரியம் தான். என்ன சொன்னார்னா, இந்த தொப்பி உங்க தலையில இருக்கிற வரைக்கும் தண்ணி அடிக்கவோ சிகரெட் குடிக்கவோ எந்த காரியத்திலும் நீங்க செய்யக்கூடாது. தொப்பியை கலட்டின பிறகு நீ தண்ணி அடி சிகரெட் குடி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தொப்பி தலையில இருக்கிற வரைக்கும் நீ சிகரெட் குடிக்கவோ போதை வஸ்துக்களுக்கு பயன்படுத்தவே கூடவே கூடாது. அதே போல இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சீக்கியர்களுடைய தங்க பொற்கோயிலை நீங்க பார்க்கணும்னா, அந்த பஞ்சாப்ல இருந்து அந்த பொற்கோயிலை பாக்குறதுக்கு நீங்க போகணும்னா, உள்ள போய் பொற்கோயிலை பார்க்கணும்னா தலையில ஒரு ஒன்னு தொப்பி, அந்த அவர்கள் தொப்பி நீங்க போட்டிருக்கணும். இல்லை என்றால் கர்ச்சிப்பனாலும் உங்க தலையில கட்டிக்கணும். அடையாளம் என்னன்னா, நாங்க இந்த சீக்கியர்களுடைய தெய்வத்தை வணங்குறோம்னு சொல்லி நம்ம ஒத்துக்கிட்டு போகணும். அப்ப பாருங்க, அவங்க எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த வைராக்கியத்தை எல்லாம் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது விட்டு தங்கள் மன விருப்பத்தின் ஓடுகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினிவேவுக்கு போ, ஆனா ஜனங்கள் தர்ஷீசுக்கு ஓடுகிறவர்களா இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கிழக்கை பார்த்து போ, ஆனால் இவர்கள் மேற்கை நோக்கி ஓடுகிறவர்களா இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கிறோமா, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களா இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. வசனம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். யாரிடத்திலே? தேவனுக்கு கீழ்ப்படும்படியாய் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நாம் கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் அடிக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுகிறோம். இப்படி நினைவு கூறுகிற நாட்களிலே நம்மளை நாமே நிதானித்து பாருங்க. நாளைக்கு உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். இன்னைக்கு நம்மளை நாமே நிதானித்து பாருங்க. நம்மளை நாமே நிதானித்து பார்த்து, நான் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேனா, கர்த்தர் சொல்லுகிறதை நான் செய்கிறேனா, கர்த்தர் சொல்லுகிறதை செய்ய விருப்பப்படுகிறேனா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. வசனம் சொல்லுது பாருங்க, யோனதாப்பின் குமாரர்கள் அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறாங்க, ஆனா என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை. இதுதான் கர்த்தருடைய மன வருத்தமாய் இன்றைக்கு இருக்கிறது. இதுதான் நோவாவின் நாட்களிலே கர்த்தருடைய மன வருத்தமாய் காணப்பட்டது. நான் சிருஷ்டித்த ஆதாமின் வழியிலே வந்த என் ஜனம் இன்றைக்கு எனக்கு கீழ்ப்படியல. நான் அவங்களை அழிக்க போறேன்னு சொல்றேன், ஆனாலும் அவர்கள் இடத்துல திரும்பல. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், இது கடைசி காலம், இது கடைசி காலம். உங்களை கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? தேவனுடைய சித்தத்தை தேவனுக்கு கீழ்ப்படி ஆயத்தமா? கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? அதைத்தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் காத்து கொண்டிருக்கிற தேவன், அவர் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் செய்தியின் தலைப்பு சொன்ன தேவன் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மளை நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படி அவர் காத்து கொண்டிருக்கிறார். பகைக்கிறதை விட்டு திரும்பும்படி காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் எப்ப கீழ்ப்படிவோம் என்று நமக்காய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்களை பார்த்தோம். ஆனா அதே ஜனங்கள் மத்தியில வாழ்ந்த நோவா எப்படி இருந்தானா, வசனம் சொல்லுது. அது ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவாங்க, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். அவனை சுற்றி இருந்தவங்க பொல்லாதவர்கள் தான், அவனை சுற்றி இருந்தவங்க கீழ்ப்படியாதவர்கள் தான், அவனை சுற்றி இருந்தவர்கள் மனுஷகுமாரத்திகளோட ஐக்கியப்பட்டு இருந்தாங்க. ஆனா நோவா எப்படி இருந்தா பாருங்க, காணாதவைகளை குறித்து தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் காணப்பட்டான். 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவ வார்த்தையை கேட்டவுடனே அதன்படி நடக்கிறவனாய் இருந்தான். 3வது வசனம் சொல்லு பாருங்க, அவன் குடும்பத்திற்காய் பேழையை உண்டாக்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய குடும்பத்தை தேவ சித்தத்தை கேட்டு கேட்டு நடத்துகிறவனாய் இருந்தான். தன்னுடைய ஊழியத்தை கேட்டு கேட்டு நடத்துகிறவனாய் இருந்தான். தேவ சித்தத்தை அன்றி அவனுடைய வாழ்க்கையில ஒன்னும் நடக்கல. அதே போல ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் நீதி உள்ளவனாயும் தேவனுக்கு பயந்தவனாயும் காணப்பட்டான். இது இருந்ததுனாலதான் அவன் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது.
இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், அவர் நமக்காய் பொறுமையாய் காத்திருக்கிறார். அன்றைக்கு கல்லறையில் இருந்து ஆவியில் காவலில் இருந்தவர்களோடு பிரசங்கம் பண்ணின தேவன் இன்றைக்கு நம்மளை நோக்கி பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்க தேவ சித்தத்தை செய்ய ஆயத்தமா? அவர் பொறுமையாய் இருக்கிறபடினால் அதை விட்டு நீங்க ஓடுகிறலா இருக்கிறீங்களா? இல்ல அவர் பொறுமைக்கு அங்கீகாரம் கொடுத்து தேவனிடத்துல திரும்புகிறோமா? நோவாவை போல தேவ எச்சரிப்பை பெற்று நடக்கிறோமா? நோவாவை போல தேவனுக்காய் பேலைகளை செய்கிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தர் சித்தத்தை செய்யலாம் இருக்கிறோமா? இல்ல நோவாவின் காலத்தின் ஜனங்களைப் போல இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நாளைக்கு காலையிலே நம்முடைய உயிர்த்தெழுதின் அடையாளம் இருக்கிறது. நாளைக்கு கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதின் அடையாளத்தை நாம் சுதந்திரித்து அதை துதிக்க போகிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமையை நாம் நிதானித்து பார்ப்போம். இன்றைக்கு இரவு இப்பொழுது கர்த்தர்கிட்ட திரும்புவோமாக. நோவாவை போல நம்மையிலும் நம்முடைய குடும்பத்தை நாம் காத்துக்கொள்வோமாக. அப்படி நாம் காக்கப்பட்டோம் என்றால் ஒரு நாள் ஜலப்பிரவாயத்தை போல கர்த்தர் புறப்பட்டு வருவார். அந்த நாட்களை நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க நாம் புறப்பட்டு போவோம். இல்லாவிட்டில் நாமும் கைவிடப்பட்டவர்களாய் மாறி போவோம். வேலையை இழந்து போனவர்களாய் காணப்படுவோம். எல்லாரும் நம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக கேளுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் பொறுமையா இருந்ததுக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நோவாவின் நாட்களில் இருந்த ஜனங்களை போல இருக்கக்கூடாது. இன்றைக்கு நான் என்னுடைய பகைஞர் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு நான் இனிமே நான் உலகத்தின் லௌகிகத்தோருக்கு அடிமைப்பட மாட்டேன். தகுதியற்றவைகளை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று ஜெபிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். சோதரம் ஆண்டவரே, அவர் காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இன்றைக்கு நம்முடைய ஆவியை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒரு நாளும் கைவிட்டு போக கூடாது. நாம் ஒரு நாளும் தேவனுடைய பேரையை இழந்து போயிடக்கூடாது. அதனால்தான் அவர் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுங்க, உங்களை நீங்களை நிதானித்து பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமக்குள் எது இருக்கிறது? நாம் யாரையாவது பகைக்கிறவர்களா இருக்கிறோமா? யாராவது ஏற்படுத்தின காயத்தை மறக்க முடியாமல் இருக்கிறோமா? உலகத்தின் லௌகீகத்துக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கிறோமா? தகுதியற்ற காரியத்தை அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோமா? அல்லது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோமா? நாளைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுத்தை ஆராதிக்க சொல்லுகிற நாம் இன்னைக்கு நம்மளை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் தேவனுடைய சரீரத்தை காணும்படியாய் அவர்கள் அந்த பரிமள தைலத்தை அன்றைக்கு முந்தின நாள் ஆயத்தப்படுத்தினார்கள். அதை கொண்டு நான் உயிர்த்தெழுதல் நாள் அன்று போனார்கள். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை நீங்க பயன்படுத்துவீர்களாக, அதை பண்படுத்துவீர்களாக, அதை ஆயத்தப்படுத்துவீர்களாக. தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை நீ நிதானித்து பாருங்க, என்னை நீர் ஆராய்ந்து பாரும் கர்த்தாவே. நான் உமக்கு பிரியமில்லாத எது இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. இனிமே நான் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று ஒப்பு கொடுப்போமா? கடைசியா நாம் வாசித்தோம், தேவன் தேவ ஜனங்களை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறார். என்ன மனஸ்தாபப்படுகிறார்? யோனதாபின் பிள்ளைகள் தன் தகப்பனுடைய சொல்லை கேட்கிறார்கள், ஆனால் என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லை. இவ்வளோ தேவ வார்த்தை எச்சரிப்பை கேட்டும் இன்னும் நாம் செவி கொடுக்காமல் போனோம் என்றால் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கிறார். ஆனால் அவர் மனஸ்தாபப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். எல்லாரும் தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்துல வருகிறேன். உம்முடைய சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் கர்த்தாவே. என்னுடைய குடும்பத்திற்கென்று உம்முடைய எச்சரிப்பை கேட்டு நான் ஒரு பேழையை கட்டுவேன் கர்த்தாவே. என் நிமித்தமா என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் நிமித்தமா என் ஜனனம் ரட்சிக்கப்படும், என் நிமித்தமா என் சபை ரட்சிக்கப்படும் என்று ஒப்புக்கொடுங்க. அப்படி நீங்க ஆயத்தம் பண்ணினால் மாத்திரமே நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் சபையும் உங்கள் ஜனங்களும் பேழைக்குள் காக்கப்பட முடியும். இப்ப கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் பேழையை ஆயத்தம் பண்ணுவேன். உம்முடைய சித்தத்தின்படி நான் ரட்சிப்புக்குள் நடந்து கொள்ளுவேன். கடைசியா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நோவாவை போல தேவை எச்சரிப்பை பெற்று
பக்தியுள்ளவனாய், நீதியுள்ளவனாய், ஆண்டவரே பேழையை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் காணப்படுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை நான் கேட்பேன். ஆண்டவரே நீதி செய்கிறவனாய் காணப்படுவேன். ஆண்டவரே பக்தியுள்ளவனாய் இருப்பேன். ஒரு காலம் நான் என்ன உயர்த்த மாட்டேன், உண்மையே மாத்திரம் நான் உயர்த்துவேன் என்று ஒப்புக்கொண்டேங்க. லீதடகா துனகசினி கத்தரபல பரபு சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் ஆண்டவரே, சோதிரம் 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 சோதிரம். பிதாவையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கும் கர்த்தர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறீர் என்ற வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினேன். நோவாவின் நாட்களிலே இருந்த மனிதர்களுக்கு அந்நாள் மாத்திரமல்ல, நீர் மரித்து கல்லறையில் போன பின்பும் அந்த ஆவிகளை குறித்தும் நீர் பொறுமையாயிருந்து பிரசங்கித்தது போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு நீர் பிரசங்கித்ததுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களோடு பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் ஜீவியத்திலே ஏதாவது லௌகிகத்தோடு ஐக்கியம் கொள்ளுகிறதை போல, தேவகுமார்கள் மனுஷகுமாரத்திகளோடு ஐக்கியம் கொண்டதை போல நாங்கள் ஐக்கியம் கொண்டிருந்தால் இன்றைக்கே அதை நீர் மன்னித்து துண்டித்து போடுவீராக. உலகத்திற்கு அடிமையாகாதபடி, தகுதியற்றவர்களை புசிக்காதபடி எங்களுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அதே போல ஆண்டவரே தேவனுக்கு விரோதமாய் அக்கிரமம் செய்யாதபடி, பொல்லாங்கு செய்யாதபடி, குறிப்பாய் யாரையும் பகைக்காதபடி அந்த நவமான இருதயத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் கொடுப்பீராக. புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்து புதிய ஆவியினால் நிரப்பி சதையான இருதயத்தினால் எங்களை நீர் மாற்றுகிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நோவாவை போல எச்சரிப்பை பெற்று உடைய சித்தத்தை நடப்பிக்கும்படியா உமக்கு கீழ்ப்படியும்படியான கிருபை உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே நாங்கள் நோவா எல்லா அக்கிரம ஜனங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தாடும் அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தது போல நாங்கள் இந்த பூமியிலே ஜீவிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நடப்பிக்கிறவர்களாயும் வேறு பிரிக்க ஜனமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படி உடைய பிள்ளைகளை நீ நடத்துகிறாக. நீ எச்சரித்து நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் எங்களுக்கு இந்த கிருபையின் காலத்திலே நீடிய பொறுமையுள்ளவராய் காத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வருகைக்காய் காத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். இளைய குமாரனுக்கு அந்த தகப்பன் காத்திருக்கிறது போல எங்களுக்காய் காத்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து நடத்தியுள்ள கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமே நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.